ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 9th மேக்ஸ்ல பயிற்சி 2.5ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? பின்வருவன வச்சு 5 பவர் எண் வடிவத்தில் எழுதுக. 5 அடுக்கு எண்ணா மாத்தி எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இது வந்து டானா வகுத்தல் பகா காரணிப்படுத்த போறோம். இப்ப பாருங்க, எத்தனாவது வைப்பாடுல தான் போடணும்? கண்டிப்பா 5வது வைப்பாடுல தான் போடணும். சரியா? 5 போடுங்க. என்ன வரும்? ஓரஞ்சு 5. சரியா? இங்க ஓரஞ்சு 5னா 6ல 5 போச்சுன்னா மிச்சம் 1 இருக்கும். அப்போ 12 இருக்கும். சரியா? இந்த 1 இதோட சேர்த்துக்கிறோம். 12 ஈரஞ்சா 10. சரியா? 10னா 12ல 10 போச்சுன்னா மிச்சம் 2 இருக்கும். அதை இதோட சேர்த்துக்கிறோம். 25 வரும். அப்போ ஐயஞ்சா 25. சரியா? அடுத்து மறுபடியும் 5வது வைப்பாடுல போடுங்க. என்ன வரும்? ஈரஞ்சா 10, மீதி 2 இருக்கும். இதோட சேர்த்தோம்னா 25, ஐயஞ்சா 25. சரியா? அடுத்து 5வது ஐயஞ்சா 25, மறுபடியும் 5 1. சரியா? அப்போ இது எத்தனை தடவை வந்திருக்கு? 5 1 2 3 4. அப்போ 6 625க்கு 5 பவர்ல எத்தனை வரும்? 4. சரியா? 1 2 3 4. 5 அடுக்கு 4ன்னு எழுதலாம். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது இது பாருங்க, கீழே இருக்கிறத மேல கொண்டு வரும்போது பவர் வந்து என்னது? மைனஸா மாறும். இப்ப பாருங்க, கீழே வந்து 5 அடுக்கு 2ன்னு இருந்துச்சுன்னா இதை அப்படி மேல கொண்டு வரும்போது 5 அடுக்கு -2ன்னு மாறும். சரியா? இங்க கீழே என்னது இருக்கு? 5 அடுக்கு 1 தான் இருக்கு. அப்ப மேல வரும்போது 5 அடுக்கு -1ன்னு மாறும். சரியா? மேல வரும்போது என்ன வரும்? 5 அடுக்கு -1ன்னு வரும். அடுத்து இங்க பாருங்க, இது வந்து என்னது? ரூட்னாலே நம்மளுக்கு என்னது? பவர்ல 1/2 இருக்குன்னு அர்த்தம். சரியா? ரூட்னா பவர்ல என்னது? அடுக்குல 1/2 இருக்குன்னு அர்த்தம். இப்ப இதை எப்படி எழுதலாம்? 5 அடுக்கு 1/2. சரியா? அடுத்தது பாருங்க, 125. 125னா நம்மளுக்கு எத்தனை தடவை வரும்? 1 2 3. 125 பகா காரணிப்படுத்தினோம்னா 1 2 3 தடவை வரும். சரியா? அப்போ நம்மளுக்கு இங்க இதை எப்படி எழுதலாம்? 125 5 அடுக்கு 3ன்னு எழுதலாம். இதை வந்து ரூட்ல இருந்து வெளியெடுத்து எழுதணும்னா என்ன செய்வோம்? 5 அடுக்கு 3 பவர்ல என்ன பண்ணுவோம்? 1/2. சரியா? அடுக்குல 2. 1/2. இதை உள்ள வந்து எழுதணும்னா, உள்ள கொண்டு வந்து எழுதணும்னா இது வந்து பெருக்கலா மாறும். 1/2ன்னு வரும். அடுத்து 5 1 3 3 பை கீழே 2 இருக்கு. அப்ப 5 அடுக்கு 3/2. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? பின்வருவனவற்றை 4 பவர் எண் வடிவில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இது பாருங்க, 16. 16 எப்படி எழுதலாம்? 4 16ன்னு எழுதலாமா? 4 × 4. 4 எத்தனை தடவை வந்திருக்கு? 1 2. அப்போ 4 பவர் 2. அவங்க என்னது? 4 பவர் எண்ல தானே எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப 4 பவர் 2. சரியா? ரெண்டாவது பாருங்க, 8 கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதலாம்? 4 2 8 எழுதலாமா? ஆனா இங்க ஒரு இது வருது பாருங்க, இங்க 2ன்னு வருது. நம்மளுக்கு என்ன எழுதணும்? 4ல தான் எழுதணும். சரிங்களா? 4 அடுக்கு எண்ணுன்னு தான் எழுதணும். ஆனா இங்க 2ன்னு வருது. அதை வந்து 4ஆ நமக்கு மாத்த போறோம். எப்படி மாத்துறது? சொல்லுங்க பார்ப்போம். இப்ப பாருங்க, இங்க √4 இருக்கு வச்சுக்கோங்க. √4 எப்படி எழுதலாம்? 2 × 2ன்னு எழுதலாம். இதுல ஒரு 2 வெளியே எடுத்து எழுதுவோம். அப்படித்தானே? இந்த ரூட்ல 2 நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை வெளியே எடுத்து எழுதுவோம். அப்படித்தானே? இந்த 2. சரியா? இந்த 2 தான் இங்க இருக்க 2. இதை அப்படியே ரிவர்ஸ்ல இப்படி எழுத போறோம். √4ன்னு. சரியா? என்னது? 2க்கு பதிலா √4ன்னு எழுதிப்போம். இப்ப பாருங்க, இங்க 4 இருக்கு. இந்த 4 எப்படி எழுதலாம்? 4 அடுக்கு 1/2ன்னு எழுதலாமா? ஏன்னா ரூட் வந்துச்சுனாலே நம்மளுக்கு 1/2 தான். இது வந்து என்னது? ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்னா இங்க எதுவுமே போடலைன்னா இங்க 2 இருக்கதா அர்த்தம். இன்னொன்னு இருக்கு, என்னது? கியூபிக் ரூட். இங்க 3ன்னு கொடுத்துருப்பாங்க. கியூபிக் ரூட்டுக்கு கண்டிப்பா இங்க 3ன்னு கொடுத்துருப்பாங்க ரூட் பக்கத்துல. அப்படி கொடுத்தா கியூபிக் ரூட். அதுல மட்டும் என்னது வரும்? அடுக்குல 1/3ன்னு வரும். சரியா? மித்த எல்லாத்துக்குமே என்னதுலாம்? அடுக்குல 1/2 தான் வரும். இப்ப பாருங்க, இந்த இதுல ஒண்ணுமே கொடுக்கலதுனால 1/2 போட்டுக்கிடுவோம். இப்ப பாருங்க, கீழே அடிமானம் ரெண்டுமே சமமா இருக்கு. சமமா இருந்துச்சுன்னா மேல அடுக்கு 2ஐ கூட்டணும். இங்க ஒண்ணுமே இல்லைன்னா இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? 4 பவர் 1, இங்க 4 அடுக்கு 1/2ன்னு இருக்கு. கீழே 2 அடிமானமும் சமமா இருக்கு. அடுக்கு 2ஐ கூட்டுவோமா? என்ன வரும்? 1 + 1/2ன்னு வரும். இப்ப பாருங்க, இதுல மீச்சியமாயிடுங்க. என்ன வரும்? இது 1 2ஆல பெருக்கணும்னா 2 + 1. 2 + 1 என்னது? 3. 3/2ன்னு வரும். சரியா? அப்போ 4 அடுக்கு 3/2. அடுத்து மூணாவது என்னது கொடுத்துருக்காங்க? 32. 32னா நம்ம எப்படி எழுதுவோம்? எண்ணாங்க 32. அப்படிதானே? எண்ணாங்க 32.
8க்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 4 நடுக்கு 3/2ன்னு. இங்க இன்ட்டு 4 இதுல அடுக்கு 1 இருக்கு அப்படிதானே. இப்ப இதை என்ன செய்வோம், இங்க கீழே அடிமானம் 2 சமமா இருக்கு, மேல இருக்க அடுக்கு 2 கூட்டுவோம். அப்போ 1 + 3/2. இப்ப இது 2 கூட்டுங்க, என்ன வரும், 2 மீச்சமா எடுப்போம். இதை குறுக்க பெருக்கணும்னா 2 + 3 வரும், 3 + 2 5ன்னு வரும். அப்போ 5/2. அப்ப இங்க என்ன வரும், அடுக்குல 4 நடுக்கு 5/2. சரியா. இதோட இந்த 5ல 3வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இதோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, கீழே வந்து 2 கொடுத்துருக்காங்க அப்படிதானே. அப்போ நம்ம என்ன செய்வோம்னா, இங்க உள்ள ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பர் வந்து எப்படி வந்திருக்கும்னா, ஏதோ ஒரு நம்பரை 2 தடவை பெருக்குனதுனால வந்திருக்கும். சரியா. இங்க 2 கொடுத்ததுனால இங்க வந்து உள்ள நம்பர் ஏதோ ஒரு நம்பரை வந்து 2 தடவை பெருக்குனதுனால வந்திருக்கும். எந்த நம்பர் வந்திருக்கும், 7 வந்து 2 தடவை பெருக்குனா 49 வந்திருக்கும் அப்படிதானே. இங்க 2 கொடுத்துருக்காங்க, அதனால 2 தடவை பெருக்கிப்போம். 7 ல 49. அடுக்குல என்னது இருக்கு, 1/2. இப்ப இதை எப்படி எழுதலாம், 7 நடுக்கு 2ன்னு எழுதலாமா. இங்க அடுக்குல 1/2 இருக்கு, இதை உள்ள கொண்டு வந்தோம்னா என்ன வரும், இன்ட்டு 1/2ன்னு வரும். இந்த 2 கேன்சல் ஆயிரும், ஈக்குவல் டு 7ன்னு வரும். சரியா. அப்போ இதோட மதிப்பு என்னது, 7. அடுத்த சம் பாருங்க, இங்க கீழே 5 இருக்கு. அப்போ உங்க உள்ள இருக்க நம்பர் வந்து ஏதோ ஒரு நம்பரை 5 தடவை பெருக்கிட்டாங்க. சரிங்களா. ஏதோ ஒரு நம்பரை 5 தடவை பெருக்கினதுனால நம்மளுக்கு 243 கிடைச்சது. எந்த நம்பரா இருக்கும், கெஸ் பண்ணுங்க. 3 பெருக்கி பாருங்க, 3 9, 9 27, 27 3 எத்தனை வரும், 81, 27 3 81 வரும். 81 3ஆல பெருக்கி பாருங்க, என்ன வரும், 13 3 3 24 அப்படிதானே. 243 கிடைச்சிருச்சு. எத்தனை தடவை பெருக்கிட்டாங்க, 1 2 3 4 5, 5 தடவை பெருக்கிட்டா நம்மளுக்கு 243. இங்க கீழே எந்த நம்பர் இருக்கு, 5. அப்போ இதை 5 தடவை பெருக்கிருக்காங்க, அதனால 243 வந்திருக்கு. அப்போ 3 × 3 × 3 × 3 × 3 அடுக்கு 2/5. இப்ப இதை எப்படி எழுதலாம், 1 2 3 4 5. அப்போ 3 × 5 × 2/5. இப்ப இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் என்னது இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. அப்போ 3 × 2ன்னு போடலாமா. அப்போ 3 × 2ன்னா 3 × 3 ஈக்குவல் டு 3 9. சரியா. இங்க வந்து பவர்ல 1 தான் இருந்துச்சு, அதனால 7 அப்படி போட்டுட்டோம். இங்க வந்து 2 இருக்கிறதுனால 3 2 தடவை பெருக்கி எழுதணும், 3 9. சரியா. அடுத்து 3வது இது பாருங்க, 9 - 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, கீழே 2 இருக்கு. அப்ப இது வந்து ஏதோ ஒரு நம்பரை 2 தடவை பெருக்கினதுனால வந்திருக்கு. எந்த நம்பரை பெருக்கிருப்பாங்க, 3 பெருக்கிருப்பாங்க அப்படிதானே. 3 9. இது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 3 9, மேல அடுக்குல -3/2 இருக்கு. இதை எப்படி எழுதலாம், 3 பவர் 2ன்னு எழுதலாம், இன்ட்டு -3/2. 2 2 கேன்சல் ஆயிரும். இங்க 3 நடுக்கு -3ன்னு இருக்கு பாருங்க. மைனஸ் இருந்தா என்ன செய்வோம், நம்ம அதை வந்து கீழே கொண்டு வந்து எழுதுவோம். சரியா. கீழே இருக்கிறது மேல போனாதான் என்னது, மைனஸ்ல வரும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா 3 3 தடவை எழுதி பெருக்கணும். 3 × 3 × 3 என்ன வரும், 3 9 9 3 27. சரியா. அப்போ 1/27. இதுதான் ஆன்சர். அதாவது இது 64/125 -2/3. இங்க 3 இருக்கு. அப்போ இங்க 3 தடவை ஏதோ ஒரு நம்பர் பெருக்கிருக்காங்க. எந்த நம்பர் பெருக்கிருப்பாங்க, 4 பெருக்கிருப்பாங்க இவ்வளவுதானே. 4 16 16 64 வரும். சரியா. அப்ப 4 நடுக்கு 3ன்னு எழுதலாமா. கீழே பாருங்க, இதை 5 3 தடவை பெருக்குனா 125 வரும் அவ்வளவுதானே. 5 நடுக்கு 3 -2/3ன்னு இருக்கும். ஈக்குவல் டு, இப்ப இது ரெண்டையும் சேர்த்து மொத்தமா ஹோல் பவர் 3ன்னு எழுதலாமா. இங்க ஒரு -2/3 இருக்கு. அப்ப இந்த 3 3 கேன்சல் ஆயிரும். என்ன வரும், 4/5 பவர் -2ன்னு இருக்கு. இப்ப பாருங்க, இந்த -2 உள்ள கொண்டு வாங்க, என்ன வரும், 4 நடுக்கு -2 5 நடுக்கு -2ன்னு வரும். சரியா. இப்போ இதை என்ன செய்யணும்னா, இங்க -2ன்னு இருக்கு பாத்தீங்களா. அப்போ இதை வந்து பிளஸ்ஸா மாத்தோம்னா என்ன செய்வோம், கீழே கொண்டு வந்து எழுதுவோம். அப்போ 1/4 வருமா. அதே மாதிரி இதை வந்து பிளஸ்ஸா மாத்துறதுக்கு என்ன செய்வோம், மேல கொண்டு போவோம். அப்போ இன்ட்டு 5 நடுக்கு 2ன்னு மாறும். சரியா. பிளஸ்ஸா கீழே இருக்கிறத மேல கொண்டு போனாலும் மேல இருக்கிறத கீழே கொண்டு வந்தாலும் என்னது, இந்த பவர்ல இருக்க அடையாளம் வந்து மாறும். பிளஸ்ஸா இருந்தா மைனஸா வரும், மைனஸா இருந்தா பிளஸ்ஸா வரும். சரியா. இப்ப 5 நடுக்கு 2 என்னது, 5 5 25.
5 2 தடவை பெருக்குவோம். அதே மாதிரி இங்க 4 அடுக்கு 2னா 4 2 தடவை பெருக்குவோம். 4 16. அப்ப ஆன்சர் என்னது 25/16. சரிங்களா? நாலாவது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, பின்ன அடுக்கை பயன்படுத்தி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்முக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 2 விஷயம் தெரியணும். என்னன்னா, ரூட் ஆஃப் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ அது சப்போஸ் ஏன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ இப்படி கொடுத்துருந்தாங்கனாலே நம்மளுக்கு இதுல அடுக்குல என்னதான் வரணும்னா 1/2 தான். ஏன்னா இதெல்லாம் ஸ்கொயர் ரூட். சரிங்களா? சப்போஸ் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க 3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்க அடுக்குல என்ன வரணும்னா 1/3ன்னு வரணும். சரியா? இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் தான் இங்க கீழே பைல வரணும். சரியா? இப்ப பாருங்க, இந்த இதுல என்ன வரும், இங்க எதுவுமே கொடுக்கல. அப்ப என்னது, ஸ்கொயர் ரூட் தான் இது. அப்ப 5 அடுக்கு 1/2. சரியா? ரெண்டாவது சம் பாருங்க, ரெண்டாவது இதுல அவங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த சம்மும் ஒண்ணுதான். சரியா? அவங்க 2ன்னு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நம்ம என்னதான் எழுதுவோம், 7 அடுக்கு 1/2 அப்படின்னு தான் எழுதுவோம். சரியா? அடுத்து மூணாவது இது பாருங்க, மூணாவது இது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3√49 அடுக்கு 5. சரியா? இங்க 3 கொடுத்துருந்தாங்கன்னா இது என்னது, கியூபிக் ரூட். சரிங்களா? இது ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவோம், இதை கியூபிக் ரூட்னு சொல்லுவோம். கியூபிக் ரூட் அப்படின்னா என்ன எழுதுவோம், 49 அடுக்குல என்னது 1/3 வரும். சரியா? இங்க 3 இருந்துச்சுன்னா அடுக்குல 1/3 வரும். இதோட அடுக்குல என்னது இருக்கு, நம்மளுக்கு 5 இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, இந்த 49 எப்படி எழுதலாம், 7 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? ஏன்னா 7 × 7 தான் என்னது 49. 7 இல்ல 49. இதை 7 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? அப்ப 7 ஸ்கொயர் பவர்ல 1/3, அதோட பவர்ல என்னது இருக்கு, 5 இருக்கு. சரியா? இப்ப இந்த பவரை உள்ள கொண்டு வந்து எழுதுங்க. என்ன வரும், 7 அடுக்கு 2 × 1/3 × 5. இந்த பவர்ல இருக்கிறது உள்ள வரும்போது எப்படி வரும்னா பெருக்கலா வரும். சரிங்களா? உள்ள வரும்போது பெருக்கலா வரும். இப்ப பாருங்க, எல்லாத்தையும் பெருக்குங்க. என்ன வரும், 5 10, 10/3. சரியா? 7 பவர் 10/3. சரியா? அடுத்தது பாருங்க, நாலாவது இதுவும் நம்மளுக்கு என்னதான் கொடுத்துருக்காங்க, கியூபிக் ரூட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன எழுதுவோம், 1/100 அடுக்கு என்னது 1/3. இதோட பவர்லாம் என்னது இருக்கு, 7. சரிங்களா? இதோட அடுக்குல 7 இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, 1/ இந்த 100 எப்படி எழுதுவோம், 10 × 10ன்னு எழுதலாமா? 10 × 10னா என்னது, 100. அப்படிதானே? 5/100. அப்ப இதை எப்படி எழுதலாம், 10 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அப்ப 10 ஸ்கொயர் இந்த அடுக்குல இருக்கிறது உள்ள வரும்போது × 1/3ன்னு வரும். சரியா? அடுத்து இதோட அடுக்குல 7. சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு 1/ இதை எப்படி எழுதலாம், 2/3ன்னு எழுதலாமா? 2 × 1 2/3. இதோட அடுக்குல 7. அடுத்து இந்த 7 உள்ள கொண்டு வந்து எழுதுங்க. என்ன வரும், 1/7ன்னு வரும். சரியா? மேலே கொண்டு வரணும், கீழே கொண்டு வரணும். ஏன்னா ரெண்டுக்குமே என்னது இருக்கு, ஹோலா தான் இருக்கு. சரிங்களா? ரெண்டுக்குமே பவர்ல 7 இருக்கு, ரெண்டுக்குமே இருக்கு அடுக்குல. சரியா? அதனால 2 இதுக்குமே கொண்டு வரணும். 1/7/10 பவர் 2/3 அதுக்கு பவர்ல 7. சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு என்ன செய்ய போறோம்னா 1/7னா என்னதான் வரும், 1 தான் வரும். சரியா? அடுத்து இதை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும், 10 பவர் 2/3 × 7ன்னு வரும். சரியா? அப்போ 1/10 பவர் என்னது, 7 2 14. அப்போ 14/3. சரியா? இப்ப பாருங்க, இந்த அடுக்குல இருக்கிறத மேல கொண்டு வந்து எழுத போறோம். எப்படின்னா, இப்ப 1/aன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதோட அடுக்குல என்னது இருக்கு, 1 இருக்கு. சரியா? அப்ப இதை அப்படி மேல கொண்டு வந்தோம்னா a பவர் -1ன்னு வரும். சரியா? சப்போஸ் 2 இருந்துச்சுன்னா என்ன வரும்னா a பவர் -2ன்னு வரும். இங்க கீழே இருக்கிறத அப்படி மேல கொண்டு வரும்போது நம்மளுக்கு அடையாளம் மாறும். சரிங்களா? அடையாளம் வந்து மாறும். இங்க பிளஸ்ஸா இருந்தா மைனஸா வரும், மைனஸா இருந்துச்சுன்னா பிளஸ்ஸா வரும். சரியா? அடையாளம் கண்டிப்பா மாறும். அப்ப இது அப்படி மேல கொண்டு போய் வந்து எழுதணும்னா என்ன வரும், 10 பவர் -14/3ன்னு வரும். சரியா? இதோட இந்த சம் முடிஞ்சு. இதுல 5வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்காண்பவற்றின் 5வது மூலத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5வது மூலம் அப்படின்னா என்னது, இதுக்கு முன்னாடி சம்ல என்ன பார்த்தோம், ஸ்கொயர் ரூட், கியூபிக் ரூட் அதெல்லாம் பார்த்தோம். சரியா? இந்த இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு இங்க 5 வரும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு 2 3 வச்சு கண்டுபிடிச்சோம். இப்போ 5 வச்சு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்போ √32. சரியா? இங்க வந்து 5 வரும். இப்ப பாருங்க, இந்த இதுல
பகா காரணிப்படுத்துங்க. என்ன வரும்? 32 2 அடுத்து மீதி 1 இருக்கும். எத்தனை? 12. இதோட சேர்த்து எழுதிக்கிறோம். 1 இருந்துச்சுன்னா இதோட சேர்த்து எழுதிக்கிறோம். 12 6 12. சரியா? அடுத்து 2 போடுங்க. எண்ணி 2 16. அடுத்து ஒரு 2 4 2 8. அடுத்து ஒரு 2 2 2 4. அடுத்து ஒரு 2 1 2. எத்தனை தடவை இருக்குது? 1 2 3 4 5. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 × 5 அப்படின்னு எழுதலாமா? இங்கே பவரில் என்னது? இங்கே 1/5. சரியா? எப்படி எழுதுவோம்? இங்கே 2 இருந்துச்சுன்னா என்ன எழுதுவோம்? பவரில் 1/2ன்னு எழுதுவோம். 3 இருந்ததுன்னா என்ன எழுதுவோம்? 1/3ன்னு எழுதுவோம். இங்கே 5 இருக்கிறதுனால நம்ம என்ன எழுத போகிறோம்? 1/5ன்னு எழுத போகிறோம். சரியா? அதுதான் இங்கே 5 இருக்கிறதுனால 1/5ன்னு எழுதுறோம். இப்போ பாருங்கள், 2 × 5. இந்த 1/5 உள்ளே வரும்போது என்ன வரும்? பெருக்கல்ல வரும். சரியா? அப்போது இந்த 5 5 கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் என்னது இருக்குது? 2 × 1 இருக்குது. அப்போ 2. சரியா? அடுத்து ரெண்டாவது இது பாருங்கள், 243. 243னா என்ன செய்வோம்? பகா காரணிப்படுத்துவோம். என்ன வரும்? 3வது வாய்ப்பாடில் போடுங்க. என்ன வரும்? M3 24. அடுத்து 1 3 3. சரியா? அடுத்து மறுபடியும் 3வது வாய்ப்பாடில் போடுங்க. என்னது? 23 6. மீதி எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். 2 இதோட சேர்த்தோம்னா 21. சரியா? அப்போ 7 3 21. அடுத்து 3வது வாய்ப்பாடில் போடுங்க. 9 3 27. மறுபடியும் 3ல் போடுங்க. 3 9. 3ல் போட்டோம்னா 1 3 3. சரியா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 1 2 3 4 5. அப்போ 3/5ன்னு எழுதலாமா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? பவர் 1/5ன்னு எழுதலாமா? அப்போ இது உள்ளே வரும்போது என்ன வரும்? 3/5 × 1/5ன்னு வரும். சரியா? இது உள்ளே வரும்போது பெருக்கல்ல வரும். இந்த 5 5 கேன்சல் ஆயிரும். 3ல் பவரில் 1 இருக்குது. அப்போ 3. சரியா? அடுத்த சம் பாருங்கள். இது ரூட் எடுங்க. 1 2 3 4 5 0 கொடுத்துருக்காங்க. 5 0னா நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த வந்து நார்மலாக 10^5 அப்படின்னு. 2 0னா என்ன எழுதுவோம்? 10^2. 3 0னா என்ன எழுதுவோம்? 10^3. அதே மாதிரி 5 0 இருக்கப்போ என்ன எழுதுவோம்? 10^5. சரியா? அப்போது இதில் பவரில் என்ன வரும்? 1/5. அப்போ இதை உள்ளே கொண்டு வந்து பெருக்கணும்னா 5 × 1/5. 5 5 கேன்சல் ஆயிரும். அப்போ 10^1 = 10. சரியா? நாலாவது இது பாருங்கள். என்னது? 1024 கொடுத்துருக்காங்க. ரூட் எடுங்க. 1024/3125. ரெண்டுக்கு பகா காரணி கண்டுபிடிங்க. 1024க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். 4வது வாய்ப்பாடில் போடலாமா? போடுங்க. என்ன வரும்? 8 மீதி 2 இருக்கும். 22ன்னு வரும். சரியா? அப்போது 20 போடலாமா? அப்போது 22ல் 20 போச்சுன்னா எத்தனை? மிச்சம் 2 இருக்கும். இந்த 4ஓட சேர்த்தோம்னா 24. சரியா? அப்போ 24. மறுபடியும் 4ஆல் போடுங்க. என்ன வரும்? 24 மீதி 1 4×16. மறுபடியும் 4 போடுங்க. என்ன வரும்? 1×4 மீதி 1 2 இருக்கும். 24. சரியா? மறுபடியும் 4ஆல் போடுங்க. 4×16. மறுபடியும் 4ஆல் போடுங்க. 1×4. இப்போது நம்ம என்னன்னா, இங்கே என்ன நம்பர் போடுதோமோ அதே நம்பர் தான் ரிப்பீட் ஆகி வரணும். சரிங்களா? ஏன்னா இதை வந்து 2ஆலனாலும் நம்ம போடலாம். இதை வந்து 2ஆலனாலும் நம்ம போடலாம். ஆனால் 2ஆல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் நம்பர் வந்து ரிப்பீட் ஆகி வராது. சேம் நம்பர் ரிப்பீட் ஆகி வந்தால் தான் நம்ம பவரில் 5 போட்டு இதை 2ஐயும் கேன்சல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சரியா? அதனால நம்ம சேம் நம்பராக தான் போடணும். இங்கே என்ன நம்பர் ஆரம்பிக்கமோ அதே நம்பரால் தான் வரணும். சரிங்களா? அந்த மாதிரி நம்பர் தான் நம்ம பார்த்து போடணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இதை எப்படி எழுதலாம்? 4/5ன்னு எழுதலாம். சரியா? அடுத்து இந்த இதுக்கு கண்டுபிடிங்க. 3125. 5வது வாய்ப்பாடில் போடுங்க. லாஸ்ட்டு 5 இருக்கிறதுனால கண்டிப்பாக 5 தான் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் 5வது வாய்ப்பாடில் போடுங்க. என்ன வரும்? 6 5 30. மீதி 1 இருக்குது. அப்போ 12ன்னு வரும். சரியா? இதோட சேர்த்து எழுதும்போது அப்போது 2 10. மீதி 2 இருக்குது. அப்போ 25ன்னு வரும். 5 25. சரியா? அடுத்து மறுபடியும் 5 போடுங்க. என்ன வரும்? 1 5 மீதி 1 இருக்கும். 12ன்னு இருக்கும். அப்போது 2 10. மீதி 2 இருக்கும். 5 25. மறுபடியும் 5 போடுங்க. என்ன வரும்? 2 10. மீதி 2 இருக்கும். 5 25. அடுத்து 5 போடுங்க. 5 25. மறுபடியும் 5 போடுங்க. 1. சரியா? எத்தனை தடவை? 1 2 3 4 5 தடவை வந்திருக்கு. அப்போ 5×5.
பவரில் என்னது இருக்குது 1/5 சரியா. இந்த 1/5 உள்ளே கொண்டு வாங்க, தனித்தனியாக வரும், இதுக்கு தனியாக வரும், அப்புறம் இந்த இதுக்கு தனியாக வரும் சரியா. அப்போது 4/5 இன்ட்டு 1/5, அதே மாதிரி 5/5 இன்ட்டு 1/5. இந்த 5 கேன்சல், இந்த 5 கேன்சல். அப்போது 4/1/5/1 வரும். அப்போ 4/5 சரியா. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் வரும்.